ஹே guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, எங்களோட ஐஃபோன் 16 ரீசெண்டாக வாங்கியிருந்தோம். ஐஃபோன் 16 ப்ரோ. அது ஒர்க் ஆகலை. எப்போவுமே வந்துட்டு நல்லா ஒர்க் ஆகிட்டு தான் இருந்தது இந்த ஃபோனு. அது ஏன் ஒர்க் ஆகலைன்னு தெரியல. சார்ஜ் போட்டாலும் சார்ஜ் ஏற மாட்டேங்குது. ஆக்சுவலி இந்த ஃபோனோட ஸ்பெஷாலிட்டினா இந்த மாதிரி பிளாக் ஸ்க்ரீனே வராது. எப்போவுமே வந்துட்டு ஒரு மைல்டு கலர் அடிச்சுட்டே இருக்கும். ஸ்விட்ச் ஆஃப் ஆனால் மட்டும்தான் அந்த பிளாக் ஸ்க்ரீன் வரும். ஆனால் சார்ஜ் போட்டும் ஏன் ஏறலை அப்படின்றது எங்களுக்கு தெரியல. ஸோ எல்லா வீட்டில் இருக்க எல்லா ஸ்விட்ச் போர்ட்ஸ்லேயும் போட்டு பார்த்தோம், சார்ஜரோட அடாப்டர் மாற்றி பார்த்தோம். பட் ஆனால் எதுலேயுமே ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த ஒயரே ப்ராப்ளம். இந்த ஒயரும் வந்துட்டு ஐஃபோன் ஸ்டோரில் வாங்கினதே தான். ஸோ இந்த ஒயருமே ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ ஒயர்லெஸ் சார்ஜர் மட்டும் தான் ஏறுது. இல்லை வேறு சி டைப் சார்ஜர், லைக் OnePlusக்கு கொடுத்த சி டைப் சார்ஜரோ அந்த மாதிரி இருக்க சார்ஜர்ஸ் தான் ஏறுது. ஐஃபோனுக்கு ஃபோனோட வந்த சார்ஜர் கேபிளில் எங்களோட ஃபோன் சார்ஜ் ஆகலை. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,06,000 கொடுத்து வாங்கியிருந்தோம். 1,06,000 ருபீஸ் கொடுத்து துபாயிலேருந்து வர வச்சது. ஏன்னா இந்தியாவில் இப்போ லான்ச் ஆனப்போ ப்ரைஸ் வந்து 1,36,000 கிட்டே இருந்தது. ஸோ அதனால் ஒரு 30,000 கிட்ட கம்மியாகுதுன்ட்டு துபாயிலேருந்து வாங்க வச்சுருந்தோம். பட் ஸ்டில் அகெயின் இந்த ப்ராப்ளம் வருது. நீங்கள் ஐஃபோன் 16 ப்ரோ இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது மாடல்ஸ் வாங்குறீங்கன்னா உங்களோட சார்ஜரோட இதுவும் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ ஸ்டாண்ட் பை ஒரு சார்ஜர் வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஒயர்லெஸ் சார்ஜர் பேட் வாங்கி வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.